என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் பாடு பாடு ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சபை வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி, நம்முடைய சபை இந்த உலகத்துக்குரியது அல்ல, இந்த சபை இந்த மண்ணுக்குரியது அல்ல. இந்த சபை ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபை. ஆகையினால மற்றவர்களைப் போல நீங்க துதிக்க கூடாது, மற்றவர்களைப் போல கண்ணீர் வடிக்க கூடாது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதரோடு தேவன் எக்காலத்தோடும் வரும்போது, சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. தேவ மகிமை. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, சென்று சொல்லுவோம், உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. சத்தத்தை உயர்த்தி சபையார் எல்லாரும் இயேசுவுக்கு அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை. ரெண்டு கரங்களை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மௌனமாய் இருக்க வேண்டாம். ஓ முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஓ ஓ தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக, பாவத்தின் நுகங்கள் அறுக்கப்படுவதாக. ஓ ஒரு வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லக்கா ராடா டா ராடா நாமா ஷதா பலபோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ மக்கே ஓசன்னா, ராஜாதி ராஜாவுக்கு ஓசன்னா. ஹalleluya ரா டா 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 ரா டா டா பகபலபோ ரேகமா ஷதா மரஹதா பலபோ. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. இப்போ எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து, இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம். நல்ல வாய்களை திறந்து லாக்கா மரஹா டபா ஷதா டபலபோ தூடா மரஹா டடா ராதா நாமலபோ லீதி நீமி கமா கபா ரஹா டபலபோ லேதே நேமே சகாதா டபா ரஹா டபலபோ. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஸ்தோத்திரம் பண்றவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவில நிரம்புறவங்க நல்ல ஆவில நிரம்புங்க. ஓ தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. லக்கா மரஹதா டபா ஷதா டபலபோ. எல்லா மாம்சத்தின் எண்ணங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது. உலக ஆசைகளின் எண்ணங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமை லக்கா பரஹதா டபா ஷதா டபலபோ லேகா மரஹதா டபா ஷதா டபலபோ. என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல. ஓ இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக நான் என்ன செய்ய? ஓ என்னால முடியல, என் பலத்தினால முடியலன்னு ஓ ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். மாம்சத்துல போராடினா எந்த ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஓ நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி இது ஒரு விடுதலையின் நாள், இது ஒரு விடுதலையின் நாள். ஓ எல்லா பாவத்தின் நுகங்கள் அறுக்கப்படுகிறது, சாபத்தின் கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. தீராத வியாதியிலிருந்து விடுதலை. சரீரத்தில் ஓ தீராத வியாதிகள் பல நாட்களாய் ஓ உங்களை வாட்டி வதைக்கிற அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. விடுதலை. ஹல்லேலூயா ஆமென். நல்ல உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. அந்த குருத்தோலையே எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. நான் அதில் பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான் போது நீங்கள் எல்லாரும் நல்ல கரங்களை அசைச்சு பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஆமென். எல்லார் கையிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்க நல்ல கரங்களை அசைச்சு காட்டுங்க. ஓகே 1 2 3 4. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓயாமல்
பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓகே, இப்ப நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் எனக்கு பின்பாட்டு பாடணும். ஓகேவா? சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான். ஆக்ஷனோட 1 2. சத்துருவின் போது இப்படி, சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை கட்டிய துடித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை கட்டிய துடித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை கட்டிய துடித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை கட்டிய துடித்துக் கொண்டிரு என்றும் ஓயாமல் துதிப்போம் ராஜாதி ராஜாவாம் என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் ராஜாதி ராஜா. பாடு ஓசன்னா, பாடு ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். சொல்வோம், கட்டுக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், ஓ வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் ராஜாதி ராஜாவாம் இயேசு. பாடு பாடு ஓசன்னா, நல்லா கரங்களை அசைச்சு விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தவர் நிறைவேற்றி முடிப்பார். சொல்வோம், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், ஓ வாக்குத்தத்தம் செய்தவர் நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம். பாடு பாடு ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா என்றும் ஓசன்னா. கடைசியா சேர்ந்து பாடு ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி. சோத்திரம் சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம். நாம ஆண்டவரே கர்த்தாவே சப்பா, நான் இந்த 3 வாரமே இந்த ஆலயத்துக்கு கட்டடிக்கிற ஜாதத்துக்கு ரெகுலர் மாதம் வருவேனுங்க. எனக்கு போன மாதம் எனக்கு பிரஷர் 220 பிரஷர் பொள்ளாச்சி பெரியாச்சிபத்திலேருந்துனுங்க. எனக்கு எத்தனையோ இழப்பு மாதிரி ஒரு பயம், ஒரு படபடப்பு, காட்டு ரொம்ப வீக்காகிடுச்சுங்க. எல்லாம் பிரஷர் எல்லாம் நார்மலாச்சு. மறுபடி கோயம்புத்தூருக்கு போய் கேன் பண்ணுமான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சரின்னு சொல்லி நம்ம கட்டடிக்கிற ஜாபத்துக்கு போயிட்டு தான் நம்ம கேன் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் போனேங்க.
போன வருஷம் கட்டோடிக்கிற ஜாபத்துக்கு வந்து சின்ன பாஸ்டரு பெரிய பாஸ்டரு எனக்காக ஜாம் பண்ணாங்க, எனக்காக எல்லா விசுவாசி ஜாம் பண்ணாங்க. கேன் எடுக்கையில் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையம்மா, கர்த்தருடைய அற்புதம் செய்த கிருபைக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் எனக்கு என்ன சொல்ல வேறு கட்டி கிட்டி இருக்குமான்னு ஒரே பயங்க. இரவெல்லாம் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். எனக்காக பாஸ்டர், சின்ன பாஸ்டர், பெரிய பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க, விசுவாசியில் ஜெபம் பண்ணாங்க. எனக்காக அந்த இடத்துல கேன் பண்ணியில் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குதுன்னு சொன்ன கர்த்தருக்கு அந்த இடத்துல ஆண்டவர் தான் பேசினார். கோடான கோடி நன்றி. 4 மாதம் நல்லா இல்லை, இங்கே உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. இந்த மேரிமா தான் வந்து ஜெபம் பண்ணுனாங்க. ஆஸ்பத்திரி போய் ஆஸ்பத்திரியிலேயே ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க ஜெபம் பண்ணியே மருமகனுக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோத்து 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவா என்ற ஒரு கேள்விக்கு 3 பேரை கர்த்தர் எனக்கு காட்டினார். அதுதான் அருமையானவர்களே, இந்த தெசலோனிக்கே சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது. தெசலோனிக்கே என்ற அந்த பேர் மகா அலெக்சாண்டருடைய சகோதரி பேர். அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு தன்னுடைய சகோதரி பேரை அந்த தெசலோனிக்கே சபையிலே பதித்தார். அந்த வருஷம் கிபி 315 இந்த பட்டணம் தெசலோனிக்கே பட்டணம் என்று பெயர் வைத்தார். அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் நடந்தது. யூதர்களுக்குன்னு ஜெபாலயம் அங்க இருந்தது. இந்த வசனம் எங்க படிக்கிறோம்? அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. முதல் வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் படிப்போம். அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. இதை கண்டு பவுல் மிகவும் சந்தோஷப்பட்டார். கவுனிங்க, யூதர்கள் ஆண்டவர் அறிய மாட்டாங்க. ஆண்டவர் அந்நியர் என்று சொல்லுவாங்க. உயிர்த்தெழுத நம்ப மாட்டாங்க, வருகையை நம்ப மாட்டாங்க. இவர் ஏற்கனவே பல காயங்கள் பட்டு 16வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்து கர்த்தர் அற்புதமாக விடுதலை செய்தார். சிறையில் 16வது அதிகாரத்தில் சிறைச்சாலையில் ஜெபம் பண்றாங்க. இப்படி ஆண்டவருக்காக சில பாடுகள், சில உபத்திரவம் பட்டு அது தப்பித்து வெளியே வரும்பொழுது தெசலோனிக்கே பட்டணம் இருக்குது. தெசலோனிக்கே பட்டணத்தை பார்த்தா யூதர்களுக்கு ஒரு ஜெபாலயம் இருக்கிறது. இது பார்த்து ரொம்ப சந்தோஷம். இவர் பிரசங்கம் பண்ண யூதர்களும் மற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி நீங்க படிச்சு பாருங்க. ஆமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதை ஏற்றுக்கொண்ட பார்த்து சில யூதர்கள் 5வது வசனத்திலிருந்து வாசிமா. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக்கொண்டு இன்னொரு சில ரவுடிகளை சேர்த்துக்கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி அதாவது சண்டையை உண்டாக்குறாங்க. யாசோனுடைய வீட்டை வளைத்துக் கொண்டு, அந்த தேவ மனுஷன் யாசோனுடைய வீட்டை வளைத்துக் கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரனையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்துல பவுல் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. விசுவாசியாத யூதர்கள் பிரச்சனை பண்றாங்க.
இப்போ இந்த பட்டணத்தில் என்னதுன்னா, ஒருவர் இறந்துட்டா, கவனிங்க, தெசலோனிக்கே பட்டணம் வேதத்தை அறிகிற பட்டணம், குணசாலி நிறைஞ்ச பட்டணம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற பட்டணம். அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது மகிழ்ச்சியோடு பிரசங்கம் பண்றார். ஆனா அங்க ஒண்ணு நடந்துட்டா உலக மக்களை போல நெஞ்சில குத்துறாங்க. 13வது வசனம் வாசிக்க கேட்போம். அதாவது 1 தெசலோனிக்கே புத்தகம். நித்திரை அடைந்தவர்களின் இங்க கவனிங்க, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், நித்திரை அடைந்தவர்கள் செத்து போனவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாகி மற்றவர்களைப் போல துக்கித்து, மற்றவங்க தான் அழுவாங்க, அலறுவாங்க, ஐயோ நாங்களும் கூட வரோம், நாங்களும் செத்து போனோம், நீங்களே செத்துட்டீங்க அப்படின்னு கதறுவாங்க. ஆனா இவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சபையில நான் உங்களை பார்க்கல. உங்க சபை வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற சபை. ஒன்று அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்களை முந்திக் கொள்றதில்லை. ஏன்னா அவர் வருகை வரும் பொழுது இயேசு எப்படி மரிச்சு உயிரோடு எழுந்தாரோ அது போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவர் வருகையில் ஆமா அவங்க ஃபர்ஸ்ட் எழும்புவாங்க, ரெண்டாவது நாம் எதிர்கொண்டு போவோம். ஆகையினால நீங்க அழாதீங்க. நம்முடைய கூட்டத்தார் வேற, நம்முடைய சபையார் வேற. நம் சபை வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி, நம்முடைய சபை இந்த உலகத்துக்குரியது அல்ல, இந்த சபை இந்த மண்ணுக்குரியது அல்ல. இந்த சபை ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபை. ஆகையினால மற்றவர்களைப் போல நீங்க துக்கிக்க கூடாது, மற்றவர்களைப் போல கண்ணீர் வடிக்க கூடாது. காரணம், கிறிஸ்துவுக்குள் ஒருவர் மரிச்சிட்டா அவங்க உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவங்களா இருக்கிறாங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதரோடு தேவ எக்காலத்தோடு வரும்போது, சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பாத்தீங்களா என்ன இந்த வசனத்தை பாத்தீங்களா? மாபெரும் இந்த வார்த்தையை தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட சபை தெசலோனிக்கே சபை. இந்த சபைக்கு அழகா சொல்றார், இந்த சபை கைவிடப்பட்ட சபை அல்ல, இந்த சபை உலகத்தோடு ஒட்டி இருக்கிற சபை அல்ல, இந்த சபை பிரித்தெடுக்கப்பட்ட சபை, வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சபை. 17வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்பு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வாசிமா. பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இங்க கவனிங்க, நாம் மரிக்க மாட்டோம். ஒரு நம்பிக்கையை பாருங்க. பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள ஒருவர் ரட்சிக்கப்பட்டு செத்துட்டான், நீங்க அழுகிறீங்க. ஆண்டவர் வரும்பொழுது அவங்க வருவாரு. உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். கையை உயர்த்தி, எக்கால சத்தம் கேட்கும். அதான் கலிலேய மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து இயேசு இந்த மேகத்துக்கு எப்படி மேகத்தின் வழியா ஏறி போனாரோ அப்படியே வரப்போகிறார். கையை தட்டுங்க பாப்போம், கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. கைவிடப்பட்டுட்டா அதை விட மோசம் ஒன்றும் கிடையாது. ரகசிய வருகைக்கு அடுத்தபடி அந்தி கிறிஸ்து வந்துருவான். அந்தி கிறிஸ்து பயங்கரமாய் கொடுமை பண்ணுவான். 666வது நம்புறவங்க நெத்தியில வைப்பான். அந்த ஆட்சியை பார்க்காதபடி, நாம் மரணத்தை பார்க்காதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் நாம. கையை உயர்த்தி, ஒரு ரகசிய வருகைக்கு முன்பதாக திரள் கூட்டம் அவரை சந்திக்க வேண்டும். கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆமா, மந்தை பெருகிறது போல உன்னில் ஜனங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே மாபெரும் ஜனங்களை நாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏதோ நம்ம மட்டும், நம்ம பிள்ளைகள் மட்டும் அல்ல, நம்மை சுற்றில் இருக்கிற அத்தனை பேரையும் நாம் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி, அபிஷேகம் இல்லைன்னா நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. ஆமீன் சொல்லுங்க. அபிஷேகம் வேணும். ஏன்னா 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, எண்ணெயை வச்சிருந்தாங்க. 5 பேர் எண்ணெய் இல்லை, கைவிடப்பட்டுட்டாங்க. 2வது, தேவனை அறிந்தும் தேவனை துதிக்காதபடி சிந்தையில வீணரானவங்க கைவிடப்பட்டுருவீங்க. ஒரு நாளும் கெட்ட சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது.
கேடு நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து மறுதலித்தவங்க கைவிடப்பட்டுருவாங்க. சத்தியத்தை அறிந்து அதை கீழ்ப்படியாதவங்க கைவிடப்பட்டுருவாங்க. விசுவாசம் இல்லாம எப்பொழுதும் அவிவிசுவாசத்தை பத்தி பேசுறவங்க கைவிடப்பட்டுருவாங்க. வேத வசனத்தை அறிந்தும் ஞானஸ்தானம் பெற்றும் திருவிருந்து பெற்றும் அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது மறுதலிச்சு போறவங்க கைவிடப்பட்டுருவாங்க. எத்தனை முறையோ பேசியும் மனம் திரும்பாம அந்த வாய்ப்பை இழந்தவங்க கைவிடப்பட்டுருவாங்க. பெருமையோடு மேட்டின்மையோடு அகந்தையோடு வாழ்றவங்க கைவிடப்பட்டுருவாங்க. கிறிஸ்தவங்கள் பேர் வைத்து அந்த கிறிஸ்துவுக்கு உரிய முன்மாதிரி இல்லாதவங்க கைவிடப்பட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரே வீட்டில் 2 பேரை எடுத்தார். ஒருவர் லாசரு, அவர் தேவதூதர்களால் சொல்லுங்க ஆபிரகாமும் அடியிலே கொண்டு விடப்பட்டார். அடுத்த நாள் ஒருவர் இறக்கிறார், ஐஸ்வர்யவான் இறந்தார். அவர் நேர பாதாளத்தில் போய் வேதனைப்பட ஆரம்பித்தார். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், லாசருவை பார்க்கிறார். ஆபிரகாம் அடியில் இருக்கிற லாசருவை பார்த்து ஆபிரகாமிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நான் இந்த அக்னியில் வேதனைப்படுகிறேனே, என் வீட்டில் இருந்த இந்த லாசரு ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு வந்து என் உதட நனைக்க சொல்லுங்கிறார். அவர் சொல்றாரு, ஆமா லாசரு அவன் நீதிமானா இருந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இப்பொழுது தேற்றப்படுகிறான். கையை உயர்த்தி, நாம் ஆமா பணக்காரன் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிறத விட நீதிமான், பரிசுத்தவான், கர்த்தருடைய மகள் என்று பேர் வாங்கி நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி, ஒருபோதும் கிணத்துக்கட சபை மக்கள் பாதாளத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. அங்கு புழு சாகாது, அக்கினி அவியாது, அந்த இடத்துக்கு போகவே கூடாது. தேசனுக்கு சபையிலே அவர் சொல்றாரு, ஒரு சத்தம் கேட்கும், அப்பொழுது கர்த்தருக்கு நீங்கள்லாம் எதிர்கொண்டு போய் அவரை சந்திக்க போறீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, வருகைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளப்படுற போற சபை இந்த சபை அப்படிங்கிறார். ஒரே நோக்கத்தில் தான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார். அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. எப்படி உங்க கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனார், அப்படியே அவர் வருவார். நம்மளை கூட்டி சேர்க்க வருவார். கர்த்தருடைய மகளே, ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்து எடுக்கிற மகளே, உலகம் ஒரு பொருட்டென்று தள்ளி விட்டுட்டு வந்த கர்த்தருடைய மகளே, நீ பயப்படாதே. இயேசு உன்னை சந்திக்க சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் எழுப்புதல் இருக்கும், ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கும். இதன் மத்தியிலே வருவார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் சுத்தமா இருக்கட்டும். நீதி செய்கிற நீங்க சொல்லுங்க, நீதி செய்துகிட்டே இருங்க. பரிசுத்தம் உள்ள நீங்க சொல்லுங்க, பரிசுத்தமாகிட்டே இருங்க. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகிறார். அவர் வருகிறார். நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் ஒருவர் வருகிறார். 3 பேரை உயிரோடு எடுத்துக்கொண்டார். இப்போ அந்த செய்தி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். 1, தவறாமல் ஆராதிக்கிறவங்களை அவர் வருகையில் எடுத்துக்கொள்வார். 2வது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்களை, குடும்பஸ்தர்கள் குடும்பத்தை முக்கியப்படுத்தி மனைவி பிள்ளைகளை காப்பாற்றி தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறவர்களை தேவன் எடுத்துக்கொள்வார். 3வது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜீவிக்கிறவங்களை தேவன் எடுத்துக்கொள்வார். 1வது, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்திலே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது
நான் அல்பாவும் ஒமேகாவும். இங்க கவனிங்க, நான் அல்பா ஒமேகாவும் அப்படிலாம் சொல்லிட்டு 13வது வசனத்தை வாசித்துருமா. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவர்தான் இயேசு. அவரை நான் பார்த்துட்டேன், நான் அவர் கண்டுட்டேன் அப்படிங்கிறார். எத்தனையோ யோவான்கள் வேதத்தில் இருந்தாலும் இந்த யோவானுக்கு பேர் அப்போஸ்தலர் யோவான். இவன் அந்த நாட்களிலே ரோமர்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று இயேசு மரித்ததற்கு பிறகு இவரை உபத்திரவப்படுத்தினார்கள். அந்த சரித்திரத்தை நான் படித்தேன். என்ன கொப்பரைக்குள்ள இவரை கொட்டி போட்டாங்க. கொதிக்கும் எண்ணெயில தோல் கூட வேகாதபடி கண்டு மலர்ச்சி போனாங்க. பழைய ஏற்பாட்டில் அக்னியில போட்டு ஒரு சேதம் இல்லை. இங்கே புதிய ஏற்பாட்டில் உன்னைய காப்பாத்துற இயேசுவே இல்லையப்பா, நீ மறுதலி. இதை பார்த்து அதுலயும் உயிரோடு இருக்கிறானா, இனி நீ சுவிசேஷமே அறிவிக்க கூடாது என்று ஒரு தீவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த நாட்களில் இருக்கிற ராஜாக்கள், ரோம் அதிகாரிகள், பத்ம தீவு அதுக்கு பேரு. அந்த தீவிலே போட்டாலும் அது இருட்டான இடம், சஞ்சாரம் இல்லை, மனிதர் சஞ்சாரம் இல்லை, மிருக சஞ்சாரம் இல்லை. இவர் தான் அதில் இருக்கிறார். எந்த நாள் என்ன, திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா வியாழன் ஒண்ணுமே தெரியாது. அப்படி போட்டாங்க. ஆனால் அவரு சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக நான் மாறினேன். ஹல்லேலூயா. முழுவதும் ஆவிக்குள்ளாக மாறிட்டேன். எனக்கு பின்னால கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். அல்வா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர், 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிறவர், ஹல்லேலூயா, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவருடைய கண்களை கண்டேன், அவருடைய கைகளை கண்டேன், அவர் நானே பார்த்தேன். கவனிக்கிறீங்களா? ஆமா, இந்த அற்புதமான மனிதனை யாராலையும் கொல்ல முடியல. அப்படி ஆண்டவர் இந்த மகனை எடுத்துக்கொண்டார். கையை உயர்த்தி. உபத்திரவம் வரும். உபத்திரவத்தை பார்த்து இன்னைக்கு நீங்க பின்வாங்கி போறீங்களே. ஒரு வாரம் வாரீங்க, ஒரு வாரம் வரலையே. இடைவிடாமல் நீங்க ஆராதிக்க பழகணும். உபத்திரவம் இல்லாமல் இருக்கக்கூடாது. உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீ கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு நான் ஆராதிக்கக்கூடியவள், நான் இன்னைக்கு ஆராதிக்க போவேன். இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்க எங்கேயோ அவங்கள தான் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். இவர் பாருங்க, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணவர், அப்போஸ்தலர் நடுவில் பிரசங்கம் பண்ணவர், இயேசு கிறிஸ்து கூட எல்லா இடத்துலையும் கூட நின்றவர் இவர் தான். மறுரூபமாகும் போது கூட நின்றவர் இவர் தான். அது வேற. இப்போ உபத்திரவம், பத்மதீவு, வேற யாருமே கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய நாள் அல்லவா, நான் ஆவிக்குள்ளாக மாறினேன், என் கண்களே அவரை கண்டதுங்கிறாரு. கையை உயர்த்தி. எத்தனை பேர் அப்படி நீங்க இருக்கீங்க? ஆமாம். ஒரு பிரதர் சொன்னார், ஐயா நான் ஒரு விளம்பரத்தை பார்த்து நாகர்கோயிலிருந்து இங்கே வேலைக்கு வந்தேன், நாகர்கோயிலேருந்து வந்தேன். அது கம்பெனியை டெவலப் பண்ணுற வேலை, டெவலப் ஆக்கிற வேலை. அதில் நான் போய் ஜாயின் பண்ணையா. நான் ஜாயின் பண்ணுவதே சொல்லிட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கம்பெனிக்கு வரமாட்டோம் அப்படின்னேன். இல்லை ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக வரணும், ஞாயிற்றுக்கிழமை தானே ரொம்ப எங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் உடனே ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம். ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன், நான் குடும்பமாக ஆராதிக்கிற ஆள், அப்படின்னா நான் அந்த ஜாப்புக்கு வரேன், இல்லை நான் போகிறேன் அப்படின்னாரு. அவர் உடனே சொல்லிட்டார், சரி மலைவி பள்ளியில் கூட்டிகிட்டு வாங்க, நல்ல ஒரு வீடு நான் பார்த்து வச்சுருக்கிறேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னவர். இவர் ஜாயின் பண்ண உடனே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, அதுக்குள்ளே அந்த ஓனருக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சு. ஏன்னா இவர் உண்மையான மனுஷனாக இருக்கிற, ஆர்டருக்கு மேலே ஆர்டர் கொண்டு வர்றாரு. எல்லாருக்கும் லீவ் விட்டுட்டார். கையை உயர்த்தி. அல்லேலூயா. மேனேஜர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாருப்பா, அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, உங்களுக்கு லீவு. இப்படித்தான் இருக்கணும். கையை உயர்த்தி. ஆராதிக்கிறதுல ஆண்டவர் செய்த நன்மையை நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க. கையில் கட்டு போட்டாலும் அந்த கட்டை முறிச்சிருவார் கடவுள். பரிசுத்தவான்கள்லாம் எப்படி தெரியுமா? ஆமாம், தொழுவ மரத்தில் காலை தூங்க போட்டாங்க, கைகளில் விளங்க மாட்டுனாங்க, அப்பொழுது அவங்க பாடி ஆராதிச்சாங்க. அதுதான் ஆராதனை. கையை உயர்த்தி. சிங்கக்கபியில போட்டாங்க, அப்பொழுதுதான் தரிய சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை ஆராதிக்க வரணும். பார்த்துக்கோங்க. ஆமாம், எப்படி எதை நினைச்சு ஆராதிக்கணும். 116 சங்கீதம் எடுத்துக்கோங்க,
12வது வசனத்தை நினைச்சு நீங்க ஆராதிக்கணும். இன்னொரு ஆராதிக்கணும். அதாவது ஆதியாகமம் 32:10 சொல்லி நீங்க ஆராதிக்கணும். வாசிமா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களும் பாருங்க. உபகாரங்களும் எல்லாரும் என்னைய பாருங்க. எப்படி நம்ம ஆராதிக்கிறதுக்கு அந்த ஆர்வம் மலமலன்னு வரும் தெரியுமா? கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்கள் நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட விதம் பயங்கர குழியில உளையான சேற்றில கிடந்தமே, ஐயோ ஒரு நாள் கேப்பாரற்று கிடந்தமே, ஒரு நாள் நம்ம சொந்த பந்தமெல்லாம் வெறுத்ததே நம்மளை, இந்த இயேசு நமக்கு வியாதியில சுகம் கொடுத்தாரே. இன்னொரு வசனத்தை வாசி. ஆதியாகமம் புஸ்தகம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, இவர் ஆசீர்வாதத்தை நினைச்சு துதிக்கிறார். ஒரு நாள் ஏசா இவரை கொலை செய்வேன், உங்க அண்ணன் கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாருன்னு ரெபெக்காள் சொன்னா, நீ போய் தப்பிச்சு எங்கேயாவது போப்பா. அப்பந்தான் தன் மாமா வீட்டுக்கு போகும்பொழுது லாபான் வீட்டுக்கு போற வழியில எல்லாம் இருளாயிடுச்சு. கையில கோல் மட்டும்தான் வச்சிருக்கிறார். அங்கே இப்போ மறுபடியும் அதை தாண்டி வரும் பொழுது இரு பரிவாரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் உடையும். நான் இங்க அழுகிறது கம்மி, என் ஜெபத்தில் அழுகிறது ரொம்ப. நினைப்பேன், நான் எப்படி இந்த ஊருக்கு வந்தேன், எப்படி நான் வந்த ஆண்டவரே, எங்களை எப்படி வைத்திருக்கீங்கப்பா, எங்களை நம்பி என்னென்ன செஞ்சிருக்கீங்க. ஆட்டோமேட்டிக் ஆராதனை வரும். கையை உயர்த்தி அல்லேலூயா. பாடே தெரியாது, பிரச்சனையே தெரியாது. ஆமாம் சொல்லுவாங்க, இப்படி எப்படி இந்த பணங்கள்லாம் சந்திக்கப்பட போகுது. எனக்கு தெரியும், கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிற ஒரு உண்மை இல்லவர். பாடுகள் வர வர ஆராதனை பெருகணும், பிரச்சனை வர வர பெருகணும். அந்த மனுஷன் தான் அந்த மனுஷன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது ஒரு மனுஷன் மனைவி பிள்ளைகளை உடையவர் தான், ஆனாலும் அவர் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து. ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்க. பாருங்க, எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போயிட்டான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். கைகளை உயர்த்தி. யார் தெரியுமா? யார் இவரு? குடும்பஸ்தன். மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. இன்னைக்கு சத்தியம் வித்தியாசமா இருக்கிறது. எப்படிங்க கல்யாணம் கட்டிட்டு உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு? கல்யாணம் பாஸ்டர் கட்டல, கல்யாணத்தை தேவன் ஏற்படுத்தினார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் கண்டார். கையை உயர்த்தி. ஒருவன் அல்லவா படைச்சார்? ஏன் ஒருவனை படைச்சார்? பக்தியுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தானே. நல்ல கவனிங்க, திருமணம் பரிசுத்தமானது. இன்னைக்கு திருமணத்துக்கு விரோதமாய் துருபதேசம் வந்துட்டு. காட்டுங்க அந்த மனுஷனை. 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான், பிள்ளைகளை பெற்றான். அவனுக்கு பேரமாறு இருந்தாங்க, பேத்திமாறு இருந்தாங்க. ஆனாலும் சஞ்சரிச்சதை விடவே இல்லை. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போயிட்டான். எல்லாம் பிள்ளைகளும் தேடுறாங்க. வசனம் முடியுது, அவர் எடுத்துக்கொண்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க எதிர்த்து அடிக்கணும், சில கள்ள உபதேசங்களுக்கு எதிர்த்து சொல்லணும். நீங்க இந்த பைபிள் திருமணத்தில் ஆரம்பிக்கிறது. திருமணம் அசுத்தி கிடையாது. விவாகம் யாருக்குள்ளையும் கனம் உள்ளது. விவாகம் அச்சம் அசுத்திப்படாதது. திருமணத்தில் தான் பைபிளே ஆரம்பிக்குது. இரண்டாவது, அற்புதம் செய்ய வந்த இயேசு கல்யாண வீட்டில் தான் அந்த குறைவை தண்ணீரை திராட்சரசமாக்குறார். மூணாவது, ஆமா, திருமண வீட்டில் தான் ஆண்டவருடைய வருகையும் வரப்போகிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். கைகளை உயர்த்தி. ஆமா, நம்ம ஆயத்தப்படுகிற மணவாட்டிகள் நாம் தான். மணவாளன் நம்மளை சந்திக்க வரப்போகிறார். திருமணம் என்பது பரிசுத்தமானது. அருமையானவர்களே, பூமியில 20,000 சபையை ஸ்தாபித்த, உலகம் முழுவதும் 20,000 சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சர்ச் அதுக்கு பேர்.
அவங்க இங்கிலாந்து தேசத்தில் உள்ளவர். அவங்க அம்மாவுக்கு 16 பிள்ளைகள். இவர் 15வது பிள்ளையா வந்தவர். குதிரையில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். வருஷம் கிட்டத்தட்ட 8000 மைல் தூரம் குதிரையிலே போயிருக்கிற ஊழியம் செஞ்சிருக்கிறார். போன இடமெல்லாம் சபை ஸ்தாபிச்சிருக்காரு. பேர் ஜான் விஸ்லி. 15வது மகனா பிறந்தவர் தான். உலகத்தையே கலக்கினார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமாம், கல்யாணத்துக்கு விரோதமாக யாராவது பேசினா நீங்கள் எதிர்த்து பேச வேண்டும். கல்யாணம் இல்லாமல் கூடி வாழ்ந்தால் அது தப்பு, அது வேசித்தனம். கல்யாணங்கிறது ஒன்று வைத்து பத்திரிக்கை கொடுத்து சபையில் திருமணம் நடத்தி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்களே, அது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தமானது. ஏன்னா அமைதியாக இருக்கீங்க, அதுக்குத்தான் நீங்கள் பிரயாசப்படணும். அப்படி இருக்கிற போது அவர் எடுத்துக்கொண்டார். நல்ல குடும்பத்தை கணக்கு பண்ணார். கவனிங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை ஆகிட்டேன், இனி குடும்பத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி தர மாட்டேன், நான் அங்கே போகிறேன், 3 மாதம் தனியாக இருக்க போகிறேன். அது துருபதேசம். அவன் மேலே நல்ல ஆவி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மனைவியை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை நல்லா நடத்தணும், அக்கறையாக நடத்தணும், கர்த்தரோடும் வாழணும். கையை உயர்த்தி அவர்கிட்ட பேசிட்டா தான் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் வரும். அவர்கிட்ட ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அவர் கூட சஞ்சரிக்கணும். கையை உயர்த்தி. எனக்கு நேரம் இல்லைங்க, இடையூறிய மனைவிங்க சொல்லுங்க, எங்கள் புருஷன் தான் இடையூறுங்க. இல்லை இல்லை இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளோதான் அந்த ஜெபிக்கிறத விடவே மாட்டேன். 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. நான் தைரியமாக சொல்கிறேன். எத்தனை ஊழியங்கள் எனக்கு இருக்கட்டும், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊழியம் இருக்கட்டும், நான் சைலன்ஸில் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆமாம், காரணம் நம்முடைய சபையை வருகைக்கு எடுத்துக்கொண்டு போகணும். 3வது ஒரு மனுஷனுடைய காரியத்தை சொல்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. நீங்க இயேசுபேலுக்கு பயந்து எலியா பயங்கர அற்புதம் அதிசயம் செய்தவர், மாபெரும் அற்புதம் செய்தவர் எலியா. கையை உயர்த்தி கலக்குனவர். ஒரே ஒரு இயேசுபேலுக்கு பயந்து கெபிக்குள்ள போய் படுத்துட்டார் பாருங்க. அவருக்கு ஆகாரம் கொடுத்தார், தண்ணியும் கொடுத்தாரு, எலியாவை காக்கா கொண்டு எல்லாமே செஞ்சார். ஆனாலும் ஆண்டவர் நேரடியாக அவனை கூப்பிடுறாரு, உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை, வா இந்த கண்மலையில் வந்து நெல்லு அப்படின்னு சொல்லி பெருங்காற்றுனால அவன்கிட்ட பெருங்காற்று மூலமாய் கர்த்தர் வந்தாராம். அப்பொழுதும் சத்தம் இல்லை, அதில் கர்த்தர் இல்லையாமா, காற்று மட்டும் இருந்தது. பூமி அதிர்ச்சி, அதுலேயும் கர்த்தர் இல்லையாமா, காற்று மட்டும்தான் இருந்து அதிர்ச்சியை பார்க்குறார். 3வது அக்கினியில் அக்கினி அவருக்கு முன்னால் சுழன்றனதாமா, அதுலேயும் கர்த்தர் இல்லையாமா. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, மெல்லிய குரல் கேட்டது, அது கர்த்தருடைய சத்தம். வாசிமா. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்க பழகணும். நீங்க அமர்ந்த மெல்லிய சத்தம் அப்படி கேட்க, அப்போ அந்த சத்தம் உண்டானது. உடனே இவர் சொல்றாரு, அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. உடனே அவர் சொல்றாரு, நீ 3 காரியம் செய்யணும்பா. ஆசைகளை நீ அபிஷேகம் பண்ணணும், எகுவ நீர் அபிஷேகம் பண்ணணும், உனக்கு கையில தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு மேல தீர்க்க தரிசன அபிஷேகம் பண்ணணும். பண்ணிட்டு தான் 2வது அதிகாரத்தில் அப்படியே மேகங்களுக்குள்ள கடந்து போறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, மெல்லிய சத்தத்தை கேட்க சபையார் பழகணும். ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு பழகணும். நீங்க அப்படி பழகிருக்கீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். இது இயேசு அடிக்கடி பிதாவின் சத்தத்தை கேட்டு பழகுவார். பிதா சொல்வார், என் காரியமாக யார் போவா, என் ஜனங்களுக்காக பாடுபட ரத்தம் சிந்த யார் போவா? எல்லாம் அமைதியாக இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, நான் இருக்கேன். அவர் சத்தத்தை பாருங்க, நான் இருக்கேன், நான் போவேன். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம்
25வது வசனத்தை நாம் கேட்போம். கேட்டுட்டு எல்லாரும் எந்திரிங்க. படிமா. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் சொல்றார். ஞானிகள் உங்க சத்தத்தை கேட்கலையே, கல்விமான்களும் உங்க சத்தத்தை கேட்கலையே, பாலகருக்கு வெளிப்படுத்தி. எல்லாரும் எந்திரிங்க. இந்த மகிமையான அந்த சத்தம் ஞானிகளுக்கு கேட்கல, கல்விமான்களுக்கு கேட்கல, பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே. அப்பா, உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்தீரே. இப்பவும் சொல்றார், பாலகர்னா உங்களை தான் கையை காட்டுறாரு. எத்தனை ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனை அறிவாளிகள் இருக்கிறாங்க, மேதைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படாம உங்களுக்கு கேட்கப்பட்டதே. இன்னும் மெல்லிய குரல்லே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்படி கையை உயர்த்தி நீங்க இப்போ வாயிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் பேசும்போது அந்த மெல்லிய குரலின் சத்தத்தை நான் கேட்பேன், அந்த சத்தத்தை நான் கேட்பேன், அந்த சத்தத்தை கேட்பேன். அந்த சத்தம் தான் கொந்தளிக்குது கடல். அப்படியே எந்திரிச்சு போறார். ஹல்லேலூயா. லாசருக்கு செத்த லாசர் இறந்துட்டான் முன்னால சொல்றார், பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுப்பீர், உம்முடைய சத்தத்தை நான் எப்பொழுதும் கேட்பேன், இப்பொழுதும் உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்லிதான் அற்புதம் செய்கிறார். அந்த இயேசுவை பாருங்க. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக நொறுக்கப்பட்டார், உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை வந்தது. உயிரோடு இருக்கு நாமும் எதிர்கொண்டு போக, ஆமா, ஆகாயத்தில் அவரோடு கூட நாம் வாசம் பண்ண போகிறோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் எதிர்கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க போகிறோம். வருகையிலே எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்க போகிறோம். கைகளை உயர்த்தி இந்த சத்தியம் எனக்கு என்று சொன்னார். ஆண்டவர் சிந்தின இரத்தத்தை பாருங்க. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டாரே, உங்களுக்காக நொறுக்கப்பட்டாரே, அவருக்குள்ள நீங்க வாழுங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஆராதிக்க வராம இருக்கவே மாட்டேன். ஆண்டவரே, நான் எப்பொழுதையும் ஆராதனையை உண்மை விட்டு பிரிக்க விட மாட்டேன். எனக்கு செய்த நன்மையை நினைத்து ஆராதிப்பேன். ஆண்டவரே, இரண்டாவது சொல்லுங்க, எனக்கு என் பிள்ளைகளோடு கூட, என் கணவன் பிள்ளைகளோடு கூட நான் உண்மை சஞ்சரிப்பேன். ஆண்டவரே, பிள்ளைகள் சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு இடரெல்லாம் நான் நினைச்சது உண்டு, என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் கணவனார் ஒரு இடரெல்லாம் இருப்பார்னு நினைச்சது உண்டு, மன்னிங்க ஆண்டவரே. ஏனோக்கு போல உம்மை சஞ்சரித்து அந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவது, எலியா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறா, ஓ மெல்லிய சத்தத்தை கேளு மகனே. மெல்லிய சத்தத்தை கேட்ட பிறகு அவர் சொல்றார், ஓ நீ ஆசைகள் அபிஷேகம் பண்ணணுமே, யெகோவா அபிஷேகம் பண்ணணுமே, உனக்கு இங்க என்ன வேலை? எலிசாவை உன் ஸ்தானத்துல நீ அபிஷேகம் பண்ணணுமே. 2வது அதிகாரம் அந்த வசனம் சொல்லுகிறது, யோர்தான்ல இருந்து அப்படியே அவர் அக்கினி ரதத்துல வானத்துக்கு எழுந்தருளி போனார். இந்த சத்தியம் எனக்குன்னு சொன்னா கை வைத்தி காட்டுங்க. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். சஞ்சரிக்கிற ஜெப கூட்டமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையாய் உங்களை மாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.